அவனுக்கு நிறைய ஆசைகள், நிறைய பொறுப்பு வந்துடுச்சு. அதனால அந்த மறுமை பற்றி அவன் அந்த மறுமை பற்றி சிந்திப்பதற்கு சிறிது நேரம் கூட அவன் ஒதுக்கி வைப்பதில்லை. அதுதான் காரணம். அந்த மறுமை பற்றி அவன் சிறிது நேரம் யோசிச்சால் அவனுக்கு தானாக ஒரு பயம் வந்துவிடும். அந்த மனிதன் சிறிது நேரம் உட்கார்ந்து பள்ளிவாசல தன்னுடைய வீட்டில் தனிமையில் உட்கார்ந்து, என்னுடைய மரணம் திடீர்னு வந்துருச்சுன்னு என்ன ஆகும், என்னுடைய பிள்ளைகள் என்ன ஆகுவாங்க, என்னுடைய மனைவி என்ன ஆகும், என்னுடைய பெற்றோர்களை யார் பார்ப்பாங்க, என்னுடைய வீடு வியாபாரம் என்ன நடக்கும், இதை பற்றியெல்லாம் கவலைப்படுறோம். ஆனா அந்த நேரத்தில் என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னிடத்தில் அல்லாஹ் என்ன கேள்வி கேட்பார், அல்லாஹ் என்னை விசாரிப்பானே அப்படின்னு அந்த மனிதனுக்கு ஒரு சிந்தனை வந்தால் போதும், அந்த மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையில் ஒரு புது மாற்றம் உருவாகும். இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுடைய உல்லாச வாழ்க்கை எப்போது முடியும் என்று சொன்னால் அந்த மரணத்தில் தான் முடியும். அதான் குர்ஆனுடைய வசனம், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இந்த மனிதனுடைய இந்த பேராசை, இந்த மனிதனுடைய உல்லாச வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துவிடும், அழிந்துவிடும். எதுவரை தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அவனுடைய மரண நேரம் வரை, அவனுடைய கபர் சொல்லக்கூடிய அந்த நேரம் வரை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மௌத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள். அப்போதான் உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையிலிருந்து, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்பம், அந்த சுகம், இது எல்லாத்திலையும் இருந்து உங்களுக்கு ஒரு இந்த உலகத்திலிருந்து ஒரு தனியாக இந்த உலக மக்கள் எல்லாம் எதுக்காக ஓடுவார்களோ அதை விட்டு மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எப்போது அந்த மரணத்துடைய பயம் வந்தால். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மரணத்தில் நடக்கக்கூடிய அந்த அதாபுகள், அந்த மரணத்தில் நடக்கக்கூடிய அந்த வேதனைகள், அந்த கபர்ல வச்ச பிறகு, அந்த கபர்ல வைத்த பிறகு அந்த மனிதனுக்கு, அந்த ஜனாசாவுக்கு, அந்த மையத்துக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள், அந்த கஷ்டங்கள், அந்த வேதனைகள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லோருக்கும் தெரிய வைக்கப்பட வேண்டும், அதையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்தால், அதற்கு பிறகு நீங்கள் ஒரு ஜனாசாவையும் ஒரு மையத்தையும் உங்களுடைய ஒரு சகோதரனை கூட நீங்கள் அந்த கபரை அடக்கம் செய்ய மாட்டீர்கள், பயந்து ஓடிவீங்க. அந்த அளவுக்கு வேதனையாகும். அதனால்தான் நான் பிரார்த்தனை செய்யவில்லை. அதனால்தான் அந்த பிரார்த்தனை நான் செய்யவில்லை. இல்லை என்றால் அந்த கபர் நடக்கக்கூடிய வேதனை உங்களுக்கு நான் தெரிய வைக்கப்பட்டிருப்பேன். அந்த கபரில், அந்த மன்னர் வாழ்க்கையில், அந்த மன்னரையில் உங்களுக்கு என்ன கஷ்டம் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்சிட்டேன்னா, அந்த மரண நேரத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்துவிட்டு பல மக்கள், பல முஸ்லிம்கள் இந்த உலக வாழ்க்கையில் நன்றாக வாழ்வார்கள். சொல்லக்கூடிய விஷயம் என்ன?